டெல்லியில் கணவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து காதலனோடு சேர்ந்து கொடூரமாக கொலை செய்த மனைவி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கணவனை கொல்ல காதலனுக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசி மின்சாரம் பாய்ச்சி கொன்றது அம்பலமாகியிருக்கிறது. நடந்தது என்ன? டெல்லி சங்கம் விகாரில் 55 வயதான முன்னாளால் தனது மனைவி நசியா மற்றும் பிள்ளைகளுடன் வசித்து வந்துள்ளார். ரியல் எஸ்டேட் புரோக்கராக பணியாற்றி வந்த இவர் கடந்த 10ஆம் தேதி அதிகாலை ரதியா மார்க் பகுதியில் சாலையோரத்தில் முன்னாளால் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலில் பலத்த காயங்களுடன் கிடந்த முன்னாளாளை மீட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து உடல் உடற்கூறாய்விற்கு அனுப்பப்பட்ட நிலையில் முன்னாளாளின் மனைவி நசியாவிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்பொழுது வீட்டிற்குள் திருடர்கள் புகுந்ததாகவும் அவர்களை எதிர்த்து போராடிய தனது கணவரை அவர்கள் அடித்துக் கொண்டதாகவும் நசியா கூறியுள்ளார். தான் அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அடித்துக் கொள்ளும் அளவுக்கு அவ்வளவு கலவரம் நடந்த பொழுது நசியா எப்படி அமைதியாக உறங்க முடியும் என்ற சந்தேகம் போலீசாருக்கு எழுந்துள்ளது. நசியாவை காவல் நிலையம் அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் கொலைக்கான உண்மை பின்னணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்திற்கு வந்தது. நசியா வீட்டின் அருகே உள்ள கடை ஒன்றில் சமன் என்பவர் வேலை பார்த்து வந்துள்ளார். அவருடன் நசியாவுக்கு பழக்கம் ஏற்பட நாளடைவில் அந்த பழக்கம் திருமணத்தை மீறிய உறவாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில்தான் கணவரை தீர்த்து கட்டிவிட்டு காதலனுடன் சென்று விடலாம் என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறார் நசியா. கணவரை தீர்த்து கட்ட காதலன் சமனிடம் 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசி கூலிப்படையாக மாற்றியிருக்கிறார் நசியா. முன்பணமாக 20,000 ரூபாய் கொடுத்து திட்டத்தையும் கூறியிருக்கிறார். அதன்படி சமன் தூக்க மாத்திரைகள் வாங்கி வந்து நசியாவிடம் கொடுக்க அவற்றை தண்ணீரில் கலந்து கணவருக்கு கொடுத்திருக்கிறார் நசியா. சமன் தனது கூட்டாளி கிஷனுடன் வீட்டிற்குள் நுழைந்து மயங்கிய நிலையில் கிடந்த முன்னாளாளை கயிற்றால் கழுத்தை நெறித்து உடலில் மின்சாரம் பாய்ச்சி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. ஏற்கனவே முன்னாளால் மயக்கத்தில் இருந்ததால் கொலையை உறுதி செய்ய மரக்கட்டையாலும் சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர். குறிப்பாக முன்னாளாளின் மர்ம உறுப்பில் மின்சாரம் பாய்ச்சப்பட்டிருந்தது உடற்கூறாய்வில் தெரிய வந்துள்ளது. கொலைக்கு பிறகு தடயங்களை அழிக்கும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். நசியாவிடம் விசாரித்த பொழுது முன்னாளால் தினமும் குடித்துவிட்டு வந்து அடித்து துன்புறுத்தி வந்ததாகவும் குடும்பம் நடத்த பணம் தருவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். இதையடுத்து நசியா, அவரது காதலன் சமன் மற்றும் கொலைக்கு உதவியதாக கூறப்படும் கிஷன் ஆகியோரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.